யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களையும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்களையும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிஎம் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம ஓட்டு யாருக்கு போடுறோம் போடலை அது வந்து அப்புறப்பட்ட விஷயம், சரிங்களா? யாருக்குனாலும் ஓட்டு போட்டு போவோம். ஆனால் ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசணுங்கிறது ஒன்று இருக்குது. அவர் இன்னும் ஆட்சியை விட்டுந்தாண்ட வரல, ஆட்சியில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ நீ வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறியா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா உண்மையாக இல்லை, நான் திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு நான் போடலை. அப்படி ஓட்டே போடலைனாலும் எதுக்காக நான் இதை பேசுகிறேன்னா ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா அதுக்கு 3000 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து எத்தனை மாவட்டம் இருக்குது, அத்தனை மாவட்டம் அத்தனை ஊருக்கும் அவ்வளோ ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கார்டுக்கு 3000னா அப்போ எவ்வளோகான்னு கொடுக்குறாங்க. அதை ஏன் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு வீட்டில் அப்பா பையன் 2 பையன்னு வச்சுங்களேன், ஆக மொத்தம் வந்து ஒரு 4 கார்டு இருக்குது. ஒரே குடும்பத்தில் 4 கார்டு இருக்குது, ஏன் 5 கார்டு கூட இருக்குன்னே வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ வருது, ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது. அதுக்காக வந்து நமக்கு வந்துட்டு கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக ஏன்னா ஒரு கார்டுக்கு 5000 கொடுப்பாங்களா இல்லை 10,000 கொடுப்பாங்களா? இந்த 3000 வாங்கி என்ன மயிரையாக பிடுங்க முடியும் அப்படின்னு வீடியோ போடுறாங்க, சிலர் போடுறாங்க. நான் அவங்களுக்கு தான் கேட்குறேன், அந்த 3000 வாங்கி ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. ஏன்னா அதுக்காக நமக்கு 50,000 தேவைப்படும். நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஏன் 5 லட்சம் கூட தேவைப்படும். அதுக்காக ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் என்ன பேச்சு, என்ன ஒரு இது. நமக்கு கஷ்டம் இருக்குன்னா நம்ம தான் சம்பாரித்து நம்ம கஷ்டத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு கவர்மெண்ட்டுன்னா அது எந்த அளவுக்கு சலுகை செய்யுமோ அந்த அளவுக்கு தான் சலுகை செய்யும். ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இது வந்துட்டு நான் திமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிக்கோ நான் வந்து கட்சிக்காக நான் பேசவே கிடையாது. பொதுப்படியாக நான் ஒரு மனுஷராக ஒரு மனிதனாக அப்படி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா மற்றபடி வந்துட்டு கட்சிக்காகலாம் பேசுகிறேன். நானே இது வரைக்கும் நான் திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டதே கிடையாது. உண்மையாக அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்கன்னா ஒரு தலைவராக இருக்காங்கன்னா மரியாதை கொடுத்து பேசுங்க. 3000 வாங்கி என்னத்த மசுரை பிடுங்குறது அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கே 4 கார்டு 5 கார்டு இருக்குது. இந்த 3000 கொடுக்குறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம ஊர் மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் கிடையாது, எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை மக்கள், எத்தனை கார்டு, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து பேசுங்க. ஏன்னா வாயில் வரத்தெல்லாம் வார்த்தைன்னுட்டு அப்படியே விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க மரியாதை இல்லாத.